ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல. பயங்கர சளி. ஸோ அத்தியாயம் 4. கருணாகரனின் வீட்டில் குட்டி போட்ட புலி போல சுற்றி கொண்டிருந்தான். அவன் மனதில் 1000 குழப்பங்கள் தோன்றி மறைந்தது. சற்று முன்னர் அவனுக்கு வந்த அலைபேசி அழைப்பு அவனது தன்னம்பிக்கையை உலுக்கியிருந்தது. தனக்கு நிச்சயமாக தெரிந்த ஒன்றை மாற்றி இல்லை என்று சொல்லும்போது தனது பல நாள் திட்டங்கள் அனைத்தும் கடல் அலை போல அழிந்தது போன்ற தோற்றத்தை உருவாக்கியது. நடந்து கொண்டிருந்தவன் சட்டென்று நின்று, ஐயா எல்லாம் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார் முருகேசா, அவனே சொன்னானா? அவன்கிட்ட இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நானும் அதைத்தான் நினச்சேன். ஆனால் அவன் ஏன் போய் சொல்கிறான்? நம்மளை வேவு பார்க்க நினைக்கிறானோ? இந்நேரம் சும்மா இருப்பான்னு நினச்சியா? நம்ம கூட்டத்திலேயே ஆள் வச்சுருப்பான். இது வேற முருகேசா, ஐயாவை கவனமாக இருக்க சொல்லணும். ஐயா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆவடி பக்கம் அவனுங்க ஆளை தொடுத்துக்கிட்டு போனானுங்களே, என்ன ஆனிச்சு? எதுவும் கிடச்சிதா? நானும் அந்த ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லும்போதே அவனது ஃபோன் அடிக்க ஆரம்பித்தது. ஃபோனை எடுத்து பேசியவன் ஆரம்பத்தில் சாதாரணமாக பேச போக போக குதிக்க ஆரம்பித்தான். அவன் இழுத்துக்கிட்டு போகும் வர என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க? அறிவு கட்டவனுங்களா? என்ன முருகேசா, என்ன பிரச்சனை? ஃபோனை அணைத்து விட்டு பயத்துடன், ஐயா அது ஆவடி பக்கம் செத்து போனவனோட ஃப்ரெண்டை துரத்திக்கிட்டு போன நம்ம ஆட்களை அடித்து போட்டுட்டு அவனை கேசவன் ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் என்றான் எச்சிலை விழுங்கியபடி. அவ்வளவுதான். அதுவரை இருந்த அமைதி பறந்து போக பலாரென்று அவன் கன்னத்தில் அறைந்து, கையில் கிடைச்சவனை கொண்டு வரத்துக்கு துப்பில்லாத ஆட்களையே அனுப்புன? என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவன் இங்கே இருந்தாகணும் என்றார் ஒற்றை விரலை காண்பித்து மிரட்டலாக. கருணாகரனுக்கு தெரியும் கேசவனிடம் சென்று ஆளை மீட்பது நடவாத காரியம் என்று. இறந்தவனின் நண்பன் வாயை திறக்கும் முன் அவனை எப்பாடுபட்டாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று எண்ணினான். சரியாக அந்நேரம் அவன் ஃபோன் இசைக்க அதில் தெரிந்த எண்களைக் கண்டு விழிகள் விரித்தது. கேசவன்தான் அழைத்திருந்தான். அமைதியான முகத்தோடு ஃபோனை எடுத்தவன் காதில் வைத்ததும், கருணா, நீ இவனை தேடி ஆள் அனுப்புனதை விட வேற வேலை இருந்தா பாரு. நமக்கு நேர விரையும். இவன் மூலியமாக எதுவும் தெரியாது. என்ன என்ன ஆழம் பார்க்குறியா கேசவா? ஐயா கிட்ட எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்புறம் எதுக்கு இவனை தூக்குன? உனக்கு வேலையை குறைக்கத்தான் கருணா. தேவையில்லாத ஆணியை பிடுங்கிட்டு இருக்கல்ல. டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சும் இவனை தூக்க ஆள் அனுப்பின உன்னோட புத்திசாலித்தனத்தை என்ன சொல்கிறது? வேண்டாம் கேசவா, உன்னோட ஆட்டத்தை நிறுத்து. டாக்குமெண்ட்ஸ் என் கையில் கிடைக்கட்டும். உன்னை போட்டு தள்ளுகிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். உனக்காக காத்திருக்கிறேன் கருணா, சீக்கிரம் வா என்று கூறி ஃபோனை அணைத்தவன் எதிரே இருந்த கார்த்தியிடம் ஃபோனை கொடுத்துவிட்டு இறந்தவனின் நண்பனின் முன் சென்று நின்றான். கை கால்கள் கட்டப்பட்டு கண்களில் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். எதுவுமே பேசாமல் சற்று நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் கேசவன். கட்டப்பட்டிருந்தவனோ அவனது பார்வையில் பயந்து போய், சார் என்னை விட்டுடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது என்று பிதற்றினான். தாவங்கட்டையை தேய்த்தபடி அவன் முன்னே குனிந்தவன், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் உன் நண்பனோட முதுகுப்பை எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு என்றான் மிரட்டலாக. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். உன் நண்பன் தினமும் வேலைக்கு போகும்போது ஒரு பையை எடுத்துக்கிட்டு போவானே, அந்த பையை எங்கேன்னு கேட்குறேன். அவனும் பயத்துடன், அவன் இறந்த அன்னைக்கே அதை எடுத்துகிட்டு போனானே என்று முடிக்கும் முன்னே, இல்லை அது வேற பை, எப்பொழுதும் கொண்டு போகிற பை இல்லை என்றான் அழுத்தமாக. சார் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுடுங்க சார் என்று அழ ஆரம்பித்தான். மெல்ல எழுந்து அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டவன், இங்கே பாரு, நீ இங்கே இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு. வெளியே போனால் உன்னை போடுறதுக்கு ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் நான் கேட்குறதுக்கு நல்லா யோசித்து பார்த்து பதில் சொல்லு. அவன் சொன்னதில் மேலும் பயந்து போனவன், சார் நீங்கள் சொல்லி தான் இறந்த அன்னைக்கு அவன் வேற போய் எடுத்துகிட்டு போனானே எனக்கு தெரியும் என்றான். அவன் கண்களில் பொய்யில்லை என்பதை புரிந்து கொண்டாலும் அவனிடமிருந்து சிறிதளவாவது உண்மையை வாங்கிவிட வேண்டும் என்று விரும்பினான். நல்லா யோசி. அன்னைக்கு உங்கள் ரூமுக்கு யாராவது வந்தாங்களா? அவன் யார்கிட்டையாவது எதையாவது கொடுத்து அனுப்பினானா? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல சார். அவனுக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது என்னை தவிர. மேன்ஷனில் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவான். மற்றபடி அமைதியானவன். அமைதியானவன் பண்ணுற வேலையை அவன் பண்ணியிருக்கான்.
6 மாதமாக போதை கடத்தல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது தான் சிக்கியிருக்கான். அவனோட பை எங்கே இருக்குன்னு தெரிகிற வரை உன்னை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அதை கேட்டவன் அதிர்ந்து போய் சார் சார் என்று கத்தினான். அறையை விட்டு வெளியேறியவன் கார்த்திக்கிடம், இவனுக்கு எதுவும் தெரியாது கார்த்தி. அன்னைக்கு அவன் அந்த பையை யாரிடமாவது கொடுத்துருந்தாதான் உண்டு. அது கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனை வெளியில் விடாத, நம்மக்கிட்டே இருக்கட்டும். இவனை எதுக்கு நாம் வச்சுருக்கணும் கேசவா? ஒன்றும் தேரலைன்னா அனுப்பிடலாமே. நமக்கு இவன் தேவையில்லை தான். ஆனால் கருணாகரன் இவனை விடமாட்டான். தீர்த்துட்டு தான் மறுவேளை பார்ப்பான். கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு விறுவிறு என்று சென்று காரில் அமர்ந்தான். அவன் சொன்னதை உள்வாங்கிக் கொண்ட கார்த்தி எதையும் பேசாது காரில் அமர்ந்து ஓட்ட ஆரம்பித்தான். சிறிது நேரம் வரை இருவருக்கும் இடையில் மௌனம் மட்டுமே. முதலில் அதை உடைத்த கேசவன், இறந்தவனோட குடும்பத்தை பற்றி விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன். நாம் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. அவன் குடும்பத்துக்கும் இந்த வேலை செஞ்சது தெரியாதுன்னு தோணுது. ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் அவன் அங்கே கொடுத்துருந்தா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. எதுக்கும் அந்த குடும்பத்து மேலேயும் கண்ணவை. அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா கருணாகரன் அவங்கள தொந்தரவு செய்வதை தடுக்கணும். அது எதுக்கு வேண்டாத வேலை? அவன் என்ன வேணால் செய்யட்டும். நமக்கு தேவை அந்த டாக்குமெண்ட்ஸ். சரி, நான் இப்போ எண்ணூர் குடோனுக்கு போகணும். புது சரக்கை சரி பார்க்கணும். இருவரும் பேசிக்கொண்டே எண்ணூர் குடோனுக்கு சென்றனர். அங்கு அவர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த அவனது ஆட்கள் கேசவன் சரக்கை சரிபார்க்கவென்று உள்ளே செல்ல, கார்த்தி வெளியே நின்ற அங்கிருந்தவர்களிடம் நிலவரத்தை விசாரிக்க ஆரம்பித்தான். 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்த இடத்தை தாண்டி இரும்பு கதவுகள் போடப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தான். அங்கே அறையை சுற்றிலும் 4 பெரிய மேஜைகள் போடப்பட்டிருந்தது. 4இல் 3 மேஜையில் பழங்கால லிங்கங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பார்த்ததும் 2 கை கூப்பி, தென்னாடுடைய சிவனையே போற்றி, எல்லாருக்கும் இறைவா போற்றி என்று கும்பிடு போட்டான். அந்நேரம் உள்ளே நுழைந்த கார்த்தி இதழில் எழுந்த சிரிப்பை மறைத்தபடி, செய்கிறது திருட்டு, அவரையே திருடிட்டு அவருக்கே கும்பிடு போறியா என்றான். சரேல் என்று திரும்பி அவனின் பார்வையில் என்ன இருந்தது என்று கார்த்தியால் உணர முடியவில்லை. ஒற்றை விரலை உயர்த்தி கார்த்தி வேண்டாம் என்று கூறிவிட்டு மெல்ல ஒரு மேஜை மேலிருந்த லிங்கத்தின் அருகே நகர்ந்தான். உடனே அவன் அருகில் சென்ற ஒருவன் சில கருவிகளை கொடுத்தான். குனிந்து லிங்கத்தை நன்றாக ஆராய்ந்தவன் கண்களை மூடி தியானித்துவிட்டு மெல்ல கருவியால் லேசாக சுரண்டி பார்த்து அதன் தன்மையை ஆராய்ந்தான். சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. தீவிரமான முகத்தோடு மிக கவனமாக ஆராய்ந்து முடித்துவிட்டு கார்த்தியிடம் அதன் மதிப்பை கூறினான். அவ்வளவா? மிக புராதனமானது என்றவன் யோசனையுடன் சுற்றி வந்துவிட்டு கார்த்திக்கிடம், பத்திரமா தயார் செய்து வைங்க என்று அடுத்த லிங்கத்தை ஆராயச் சென்றான். அங்கிருந்தவர்களில் ஒருவனின் கண் மட்டும் அந்த லிங்கத்தை விட்டு நகரவில்லை. சற்று நேரம் கழித்து மெல்ல அறையை விட்டு வெளியேறினான். அவன் சென்றதும் கார்த்தியை அழைத்த கேசவன், அவனை தொடர்ந்து போ கார்த்தி, யாருக்கு நியூஸ் கொடுக்குறான்னு பார்த்துட்டு வா என்று கூறிவிட்டு மீண்டும் லிங்கத்தை ஆராய ஆரம்பித்தான். கேசவன் சொன்னதை வைத்து சென்ற கார்த்தி ஒரு மரத்தின் பின்னே மறைவாக நின்று யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தவனை கண்டான். மெல்ல அவன் அறியாது பதுங்கி நின்று அவன் உரையாடலை கவனிக்க ஆரம்பித்தான். ஆமாம் சார், அவ்வளோ தேருன்னு சொன்னான். நான் கேட்டேன் சார். அவன் இதை அப்படியே எப்படி வெளியில் கொண்டு போகிறான்னு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் தூக்கிடுங்க. என்னால் முடிஞ்ச வரை அவனோட பிளான் என்னன்னு சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவன் கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் என்னை போட்டு தள்ளிடுவான். சரி சார், நான் நிச்சயமாக சொல்கிறேன். எனக்கு சேர வேண்டியதை அனுப்பிடுங்க என்று கூறி ஃபோனை அணைத்தான். அவனது உரையாடல் முடிந்ததுமே அவசரமாக தான் இருக்கும் இடத்தில் நன்றாக மறைந்து கொண்ட கார்த்திக் அவன் யாரிடம் பேசினான் என்கிற தகவல் மட்டும் தெரியவில்லை. அவன் அங்கிருந்து நகரும் வரை மறைந்திருந்து விட்டு மெல்ல வெளியேறினான். கேசவன் அதற்குள் தனது ஆராய்ச்சியை முடித்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்திருந்தான். எதுவுமே தெரியாத மாதிரி கார்த்திக் அவன் அருகில் சென்றான். அவனை பார்த்ததும், கார்த்தி, நாளைய மறுநாள் இரவு 3வது மேஜை மேலே இருந்தவரை தூக்கிடலாம். எங்கே எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். நம்ம ஆட்களில் முக்கியமானவர்களை வர சொல்லு என்று கூறிவிட்டு அங்கிருந்த விசாலமான அறைக்குள் சென்றான். கார்த்திக் நம்பகமானவர்களை அழைத்தவன் சற்று முன் யாரிடமோ தங்கள் குழுவின் ரகசியத்தை பகிர்ந்து கொண்டவனையும் அழைத்து கொண்டான். அனைவரும் உள்ளே சென்று நிற்கவும் அங்கு மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த வரைபடத்தின் மீது பார்வையை பதித்திருந்தவன் நிமிர்ந்து பார்த்து, 3வது மேஜை பொருளை நாளைய மறுநாள் கைமாற்றப் போகிறோம். அதுக்கு நீங்கள்லாம் தயாராக இருக்கணும் என்றான் கூறு விழிகளால் அளந்தபடி. அனைவரும் சம்மதம் என்று தலையசைத்தவுடன், இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதால நிறைய பாதுகாப்பு சோதனைகளை தாண்டி பொருளை எடுத்துகிட்டு போகணும். நாம் போகிற வழியில் நிறைய தடங்கள் இருக்கும். 1 மணிக்கு ஃப்ளைட் கிளம்புது.
11 மணிக்கு பொருள் ஏர்போர்ட்டில் இருந்தாகணும். அதுவரை அமைதியாக இருந்த கார்த்திக், ஏர்போர்ட்டில் சோதனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? அவனை நிமிர்ந்து பார்த்தவன், நம்ம ஆட்கள் அங்கே இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வாங்க. ஏர்போர்ட்டில் போகிற வரை தான் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், அதன் பிறகு அவன் பொறுப்பு. அங்கிருந்த அனைவரும் கேசவன் திட்டத்தை சொல்வதற்காக காத்திருக்க, கருப்பு ஆடு மட்டும் மிக கவனமாக அவனது திட்டத்தை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தான். தனது முகத்தில் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாது நின்றிருந்தான். கேசவனும் கார்த்தியும் அவனது நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாத மாதிரி இருந்தாலும் அவன் மீது கவனத்தை வைத்திருந்தனர். வரைபடத்தை நோக்கி குனிந்தவன் மெல்ல தனது திட்டத்தை விளக்க ஆரம்பித்தான். அனைவரும் கவனமாக ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டனர். சிறு தவறு கூட இல்லாதவாறு கச்சிதமாக தீட்டப்பட்ட திட்டத்தில் எவ்வாறு உள்ளே புகுந்து தூக்குவது என்று குழம்பி போனான் அந்த கருப்பு ஆடு. தனக்கிருந்த குழப்பத்தை வெளிக்காட்டாதவாறு, நாம சொல்லிடுவோம் சார், பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவார் என்று எண்ணிக்கொண்டு அனைவருடனும் அங்கிருந்து வெளியேறினான். அனைவரும் அறையை விட்டு வெளியேறியதும், என்ன கார்த்தி, யாருன்னு தெரிஞ்சுதா என்றான் கூர்மையான பார்வையுடன். இல்லை கேசவா, அவன் ரொம்ப கவனமாக பேசினான். நம்ம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொருளை தூக்க போகிறாங்களாம் என்றான் சிரிப்புடன். அதுதானே எனக்கு வேணும். சின்ன சந்தேகம் கூட வராமல் முடிப்போம் என்றவாறு அவன் தோளில் கை போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அதே நேரம் விசாலாட்சி அம்மன் கோவிலின் தூணோரம் சாய்ந்து அமர்ந்திருந்த இருவரின் முகத்திலும் கலக்கம். ஒருத்திக்கு காதலனை எண்ணி கலக்கம், மற்றவளுக்கு உயிரான அண்ணனை எண்ணி வேதனை. சோர்வான முகத்தோடு இருந்தவளின் கைகளை பற்றிய தேனும், வேலையினால் பிஸியாக இருந்திருப்பாங்க சக்தி, நீ வேணா பாரு, சீக்கிரம் கூப்பிட்டு பேசுவாங்க என்று சமாதானப்படுத்தினாள். கலங்கிய கண்களை துப்பட்டாவில் துடைத்து கொண்டவள், நானும் இந்த 10 நாளும் அப்படித்தான் காத்திருந்தேன் தேனு, ஆனால் அண்ணன் கூப்பிடவே இல்லை, எனக்கு என்னவோ உள்ளுக்குள்ள பயமாக இருக்குது என்றாள். தேவையில்லாமல் நினைக்காத சக்தி, நல்லதே நினை, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும். அதற்கும் சமாதானமாகாதவள், நானும் அப்பாவும் சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டா நிம்மதியாக இருக்கும் தேனு, நான் இப்போவே அப்பா கிட்டேயும் அப்பத்தா கிட்டேயும் சொல்கிறேன் என்று கூறி எழுந்து கொண்டாள்.